வணக்கம். சினி மினி கவிஞர் வாலி வீட்டில் அவர் இல்லாத நேரத்தில் அவர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி 2 பிரபல நடிகர்கள் சமையல் அறைக்குள் நுழைந்து சமையல் செய்தார்கள் அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா? அதை கேட்டால் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக தானே இருக்குது. அந்த சம்பவம் எப்போது நடந்தது அப்படின்றத வாலியே தன்னுடைய நூலில் கூறியிருக்கிறார். வாலி பிரபலமாக எம்ஜிஆர் சிவாஜி இருந்த காலகட்டத்தில் திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதி அப்படின்றதுல தினம் அவருக்கு சாங் கம்போசிங் இருக்கும். டெய்லி திரைப்பட நிறுவனங்களுக்கு போய் பாட்டு எழுத வேண்டியது இருக்கும். ஒளிப்பதிவு கூடத்தில் போய் பாடல் ஒளிப்பதிவில் கலந்து கொள்ள வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? அது மாதிரி ஸ்டுடியோவுக்கு பாட்டு எழுதுறதுக்காக கவிஞர் வாலி கிளம்பி போயாச்சு. பெசன் நகரில் அவருடைய வீடு, அந்த கடல் இருக்கக்கூடிய பகுதியில் அவருடைய வீடு. அவருடைய மனைவி, அவருக்கு ஒரு 5 வயசில் ஒரு பையன். அப்போ மனைவிக்கு துணையாக இருக்கட்டும்ன்றக்காக மனைவியினுடைய பாட்டியை அங்கே வீட்டுக்கு வர வச்சு பாட்டியும் அவருடைய மனைவிக்கு துணையாக இருக்காங்க. அவங்ககிட்ட விட்டுட்டு இவர் ஒளிப்பதிவு கூடத்துக்கு வந்தாச்சு. இந்த ஒளிப்பதிவு இதெல்லாம் முடிஞ்சு ஒரு நாள் 12 மணிக்கு மத்தியானம் வீட்டுக்கு திரும்பி போகிறாரு. திரும்பி போகும்போது தான் அவங்க மனைவி சொல்கிறாங்க, இந்த 2 நடிகர்களை பற்றியும், போங்க உள்ளே போங்க, கிச்சனுக்குள்ளே போங்க, சமையல் ரூம்குள்ளே, அங்கே யார் இருக்கிறதுன்னு பாருங்கள் அப்படின்ன உடனே நம்ம இல்லாத நேரத்தில் யார் வந்திருக்கிறது, மனைவி யாருன்னே சொல்லாமல் சஸ்பென்ஸாக சொல்கிறாங்க. கிச்சனுக்குள்ளே போங்க, எவ்வளோ பெரிய ஆளுங்க 2 பேர் உள்ளே இருக்காங்கன்னு போய் பாருங்கள். நம்ம வீட்டுக்குள்ளே கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சி அவங்க 2 பேர் தான் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உள்ளே போங்க பார்த்துக்குங்கன்ற மாதிரி அவங்க மனைவி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாங்க. உடனே உள்ளே போகிறாரு வாலி. 2 பேர் அங்கே இருக்காங்க. 2 பேர் யாருன்னா ஜெமினி கணேசன், நாகேஷ். இவர் இதை எழுதுகிற காலகட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ பிரபல நடிகர்கள், எம்ஜிஆர் சிவாஜி காலம்னு சொல்லிட்டோம்ல, எம்ஜிஆர் சிவாஜி, ஜெமினி கணேசன் இவங்கெல்லாம் பிரபலமாக இருந்த காலம். நகைச்சுவை நடிகர்களில் நகைச்சுவை அரசராக நாகேஷ் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த காலம். அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, கே பாலச்சந்தர் டைரக்ட் பண்ணுற படம் புன்னகை. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு பெசன் நகர் பீச்சில் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. பாலச்சந்தர் சார் அங்கே இருக்கார், மற்ற நடிகைகள் அதில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு ஜெமினி கணேசன் நாகேஷ் சம்மந்தப்பட்ட காட்சிகள் கிடையாது. வேறு நடிகைகள் அதில் நடித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சின்ன கேப் கிடச்சிருச்சு. கிடைச்ச உடனே அவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னா, வாலி வீடு பக்கத்தில் தானே இருக்குது, அப்படியே வாலி வீட்டுக்கு போவோம். அந்த காலத்தில் இப்போ அந்த ஃபோனு இந்த மாதிரி மேட்டர்கள்லாம் இப்போ இருக்க மாதிரி செல்ஃபோன் மேட்டர்லாம் கையில் இருக்காதுல்ல, அதனால் வாலி வீடு இருக்குது, அப்படியே போவோமே, நம்ம வாலி வீடு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, வாலியினுடைய நண்பர்கள் தானே இவங்க 2 பேருமே, அவங்க 2 பேருமே நேராக வாலி வீட்டுக்கு வந்தாங்க. வந்தாச்சுன்னா வாலி இல்லை, வாலியினுடைய மனைவி இருக்காங்க, வாலியினுடைய மகன் 5 வயசு பையன் இருக்காப்புல, மனைவியினுடைய பாட்டி இருக்காங்க. வாலி ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு போயிட்டார், மத்தியான வாக்கில் தான் வருவார் அப்படின்ற தகவல் தெரிஞ்சிருக்கு. சரி வந்துட்டு சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி வாலி இல்லைன்னு திரும்பி மறுபடி அங்கே போய் கடற்கரையில் போய் சேலை போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணும், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி காய்கறி ஏதோ நறுக்கிக்கிட்டு என்னமோ பண்ணி சமையல் பண்ணிக்கிட்டு அப்படின்னு வரும்போது, பாட்டிக்கு கொஞ்சம் கூட மாட இருந்து நம்ம உதவலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினி கணேசன் அந்த காய்கறிகளெல்லாம் நறுக்கிட்டு இருக்காரு. வானொலியில் போட்டு வடச்சட்டில் போட்டு வதக்குனார் இல்லையா, அது நாகேஷ். அந்த காய்கறிகள் எல்லாம் அப்படியே எல்லா காய்கறியும் என்னென்ன காய்கறி அங்கே இருந்துச்சோ, வெண்டைக்காயிலேருந்து உருளைக்கிழங்குலேருந்து வெங்காயத்துலேருந்து பச்சை மிளகாலேருந்து என்னென்ன இருந்துச்சோ அவ்வளவுமே நறுக்கி அப்படி போய் செயல்பட்டவர் ஜெமினி கணேசன். அதை எண்ணெயில் போட்டு வதக்கி பொரித்து இந்த காரியத்தை பண்ணியவர் நாகேஷ். அந்த பாட்டிக்கு கூட மாட இவங்க 2 பேரும் உதவி அப்படின்ற பேட்டர்னில் இருந்தால் கூட சமையல் பண்ணுறது இவங்க 2 பேர் தான். நாகேஷும் ஜெமினி கணேசனும் தான் அந்த சமையலை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்களேன். வாலி அசந்துட்டாராம், என்னையா இது, ஜெமினி கணேசன் அப்படின்னா தமிழ் திரைப்பட உலகத்தில் எம்ஜிஆர் சிவாஜி அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய பிரபல நட்சத்திரம் ஜெமினி கணேசன், காதல் மன்னன் ஜெமினி கணேசன். அவங்க எப்படி வெற்றி படங்களில் வெள்ளி விழா படங்களில் நடிச்சிட்டு இருக்காங்களோ எம்ஜிஆர் சிவாஜியும், அதேமாதிரி ஜெமினி கணேசனும் ஏகப்பட்ட வெள்ளி விழா படங்களிலும் வெற்றி விழா படங்களிலும் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய முன்னணி கதாநாயகன். நாகேஷ் தமிழ் பட உலகின் நகைச்சுவை நடிகர்களின் அரசர். இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய 2 நடிகர்கள் நம்ம வீட்டு சமையல் ரூமுக்குள்ளே உட்காந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமான ஒரு விஷயம். வாலி சொன்ன பிறகு இப்போ நான் சொன்ன விஷயம் இல்லை, இவங்க 2 பேருமே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஷூட்டிங் எங்களுக்கு இப்போ இல்லை, சீன்ஸ் வேறு ஆளுகளை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு பாலச்சந்தர், எங்களுக்கு எப்படியும் டைம் ஆகும். அப்போ ஒரு கேப் இருக்குது, இவ்வளோ பெரிய கேப் இருக்கும்போது அங்கே பீச்சில் நாங்கள் உட்காந்துட்டு என்ன செய்ய போகிறோம்,
அதனால் சரி நீங்கள் இருப்பேன்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். இல்லை, அதனால் என்ன இருக்குது, பாட்டிக்கு கூட மாட உதவியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து காய்கறி நறுக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்களே வந்து வதக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும். சரி, நாகேஷ் வழக்கமாக அவர் சொல்லுவார்ல, வாலி ஒரு விஷயம், உன் தலை விதி நாங்கள் பண்ணுற சமையலை நீ சாப்பிடணும்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு. அதை வந்து வாலி தன்னுடைய நூலில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. பதிவு பண்ணி எப்படிப்பட்ட மகத்தான 2 நட்சத்திரங்கள் நான் இல்லாத நேரத்தில் வீட்டுக்குள்ளே வந்து அவங்களுடைய நிலையை கொஞ்சம் கூட மனசுக்குள்ளே நினைக்காம சாதாரண மனிதர்களைப் போல சமையல் அறைக்குள் நுழைந்து இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு சமையல் பண்ணி இருக்கிறார்கள் அப்படின்றதையும், நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே உண்மையாகவே அந்த காட்சியை பார்த்து ஆச்சரியத்தினுடைய உச்சிக்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலி எழுதியிருக்காரு. இவங்க 2 பேரும் அந்த சமைச்ச அந்த உணவு இருக்குல்ல, அதை வந்து வாலி வந்து நல்லா ருசிச்சே சாப்பிட்ருக்காரு. நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. வாலியினுடைய மனைவியினுடைய பாட்டி, அவருடைய மகன் 5 வயது சிறுவன் எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க. அருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி பாராட்டியிருக்காங்க. அவங்க கூட உட்காந்து ஜெமினி கணேசனும் நாகேஷும் கூட சாப்பிட்ருக்காங்க. இதை தான் எழுதியிருக்கக்கூடிய நூலில் கவிஞர் வாலி எழுதியிருக்கிறார். அந்த சம்பவம் சுவாரஸ்யமான சம்பவமாக எனக்கு பட்டதால் அதை நீங்களும் ரசிக்க வேண்டும் என்பதற்காகவே இங்கு நான் கூறுகிறேன்.